எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உங்களோட கரண்ட் பில் இபி நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் எப்படி லிங்க் பண்ண போகிறோம் அதை இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்னென்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் டிஎன்இபின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா, சர்ச் பண்ணிவிட்டு செகண்டாக வெப்சைட் வருது பார்த்தீங்களா, டான்ஜெட்கோ ஆன்லைன் பேமெண்ட், இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதில் லெஃப்ட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளிக் ஹர் டு லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் உங்கள் இபி அட்டையில் கொடுத்துக்க நம்பர் வந்து இங்கே அப்படியே டைப் பண்ணணும். சரிங்களா, டைப் பண்ணதுக்கு முன்னாடி மட்டும் 2 டிஜிட் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா ரீஜியன் கோட் நம்பர் டைப் பண்ணணும். சரிங்களா, நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊர் இதில் எதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த கோடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் இபி அட்டையில் இருக்க நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நான் கோயம்புத்தூர்னால 03 ஆட் பண்ணிக்கேன். நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊர் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த 2 டிஜிட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இபி அட்டையில் எந்த நம்பர் இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே கீழே என்டருக்கு பார்த்தீங்களா, இந்த என்டர் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதில் வந்து உங்கள் சர்வீஸ் நம்பரும் உங்கள் எந்த ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணிக்கோங்களோ அந்த ஃபோன் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. யார் ஃபோனில் இந்த நம்பர் இருக்கோ அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓடிபி நெக்ஸ்ட்டு வரும். இல்லைனா அந்த ஃபோனை நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஆப்ரேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இது பாருங்கள். சரிங்களா, இங்கே ஓடிபி இங்கே கேட்டுக்கோங்க. டு யூ வாண்ட் சென்ட் ஓடிபின்னு கேட்டுக்கா, நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு இங்கே என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா, அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும், உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும். இதில் வந்து என்டர் ஓடிபி வந்து நீங்கள் இது எந்த மொபைலில் இருக்கோ இந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரில் வந்து உங்களுக்கு ஓடிபி வந்துருக்கும். அந்த ஓடிபி வந்து கரெக்டாக பாட்டிங்க டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். இதாங்க கடைசி பேஜ், நமக்கு கடைசி ஆப்ரேஷன். சரிங்களா, இதில் என்ன பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வந்திருக்கும், கன்சியூமர் நேம் உங்களோட கரண்ட்டு பில்லில் யார் நேம் இருக்கோ அந்த அவங்க நேம் இங்கே வந்திருக்கும். இது கரெக்டானு பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இதை ஓனர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்தது ஆதார் கார்டு நம்பர். ஆதார் கார்டு நம்பர் உங்களோடது இந்த நேம் இங்கே கன்சியூமர் நேமுக்கு பார்த்தீங்களா, இவங்க ஆதார் நம்பர் தான் இங்கே டைப் பண்ணணும், வேறு யார் நம்பரும் இங்கே டைப் பண்ணக்கூடாது. சரிங்களா, கன்சியூமர் நேம் யார் நேமில் இருக்கோ அவங்களோட ஆதார் நம்பர் தான் டைப் பண்ணணும். அவங்களோட ஆதார் நம்பர் தான் இங்கே அட்டாச்சும் பண்ணணும். சரிங்களா, ஆதார் நம்பரை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் நேம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணுங்கள். இங்கே நேம் கொடுத்து நேம்க்கு அப்புறம் இனிஷியல் வந்தாலும் சரி, இனிஷியலுக்கு அப்புறம் நேம் வந்தாலும் சரி, எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணுங்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் ஆதார் கார்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒன்றா ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா பிடிஎஃபாக அப்லோட் பண்ணணும். சரிங்களா, அப்லோட் பண்ணும்போது ஆதார் கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஒரே பேஜில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, ஃப்ரண்ட் சைடு இருக்கணும், பேக் சைடு இருக்கணும். தனித்தனியாலாம் நம்ம சென்ட் பண்ண முடியாது. ஒரே இமேஜில் ஒரே பிடிஎஃபாக தான் சென்ட் பண்ணணும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஆதார் கார்டு நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அப்படியே பிடிஎஃபாகவும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக பண்ணால் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். சரிங்களா, அதனால் அப்படி சென்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் உங்கள் பிடிஎஃபாக இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்படியே நீங்கள் இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதில் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே டிக் ஆப்ஷன் இருக்கும், டிக் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. கடைசியாக சப்மிட் கொடுத்தனா உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் என்ன போட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா ஆதார் ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் பண்ணியாச்சு. உங்களுக்கு அப்ரூவல் மெசேஜ் வந்து இந்த ப்ராசஸ் வந்து வெரிஃபிகேஷன் ஆன உங்களுக்கு அப்ரூவல் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 8 மணி நேரத்தில் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு அதே மாதிரி வந்துடும். சரிங்களா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும். யுவர் ரெக்வஸ்ட் ஆதார் அப்டேட் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அப்ரூவ்டு வந்து உங்களுக்கு இந்த உங்கள் இபி அட்டை நம்பர் போட்டு உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். சரிங்களா, அவ்வளோதான் ஆதார் லிங்கிங் ப்ராசஸ். சரிங்களா, வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வேறு யாராச்சும் இந்த மாதிரி லிங்க் பண்ண எப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு அமுச்சுட்டு அவங்களுக்கு இந்த எப்படி லிங்க் பண்ணு தெரிவிக்க வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.